வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நம்ம பார்த்துட்டே வரோங்க. அது இல்லாமல் கமாடிட்டிஸில் என்ன நடந்துட்டு, க்ரூட் ஆயிலில், நேச்சுரல் கேஸில், கோல்டில், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வரோங்க. இது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே பயன்படுத்தி இன்றைக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி 53,600 புட் ஆப்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிச்சு. இந்த டச் பண்ணி கொஞ்சம் வந்து அந்த லெவல்ஸை தாண்டி வந்ததுங்க ப்ரைஸு. வந்த இம்மீடியட்டாக உள்ளே போக ஆரம்பிச்சது. அங்கேருந்து வந்து படிக்கட்டில் ஏறி அவன் பாட்டுக்கு வந்து மேலே போய்கிட்டே இருந்தான். எங்கே வரைக்கும் போயிருக்கிறான்? 600லேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போய் ப்ரைஸு 750 வரைக்கும் போயிருக்கு. எந்த விதமான உங்களுக்கு அந்த பிரச்சனையுமே கொடுக்காம, ஒரு சின்ன சந்தேகம் கூட வராமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போய்கிட்டே இருக்கிறான். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை நீங்கள் பார்க்குற விதமே வந்து மாறி போயிடும். நான் திரும்ப நான் அதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த சப்போர்ட்டுங்கிறது ஒரே நேர்கோட்லேயும் வரும், இல்லை அப்படின்னா இப்படியும் வரும். இதை தான் நம்ம ட்ரெண்ட் லைனுன்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் ஒரு விதத்தில் வந்து சப்போர்ட்டு தான். இது இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்து இந்த லைன்லேருந்தே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸும். நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து கேட்குறது உண்டு, நீங்கள் பைக்கு மட்டுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்களே ஆப்ஷன்ஸில், செல்லெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. சப்போர்ட்டில் பை பண்ணுறது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் செல் தான் எடுக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக எந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்குதோ ப்ரைஸ், அந்த இடத்துல வந்து செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். நீங்கள் ட்ரேடு எடுக்கணும் கட்டாயமாக. எவ்வளோ வேகமாக எவ்வளோ புல்லிஷாக வந்தாலும் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மேலே போய் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா உடனே வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா பிகினர்ஸ் கைடுன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. ட்ரேடிங் ரிலேட்டடாக ரொம்ப காமன் டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு 10 வீடியோஸ்னாச்சும் அதை தவிர்த்துட்டு ரொம்ப டு த பாயிண்ட் வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஒரு 40 வீடியோஸில். அது எல்லா வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டவுட்ஸு கிட்டத்தட்ட வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ட்ரேடிங் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து கொஞ்சம் சுலபமாகவே புலப்படும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதனால் யாரும் வந்து எந்த ஸ்கேம்லேயும் மாட்டிக்காமல் ரொம்பவே வந்து தெளிவாக இருங்க. இதை பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து முதல்ல எடுத்த உடனே இந்த ஸ்கேம்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதில் மாட்டிக்காமல் இருங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அன்னன்னைக்கு வந்து டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அது என்னால் பண்ண முடியல. நம்ம பேங்க் நிஃப்டிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும், யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க. ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு 5% மந்த்லி ரிட்டர்ன்ஸ் தரேன், 10% தரேன், இந்த மாதிரிலாம் யாராச்சும் ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா வேண்டான்னு சொல்லிடுங்க. பணம் இருந்ததுன்னா நீங்கள் பேங்க்கில் கம்முன்னு வந்து வச்சுக்கோங்க. ட்ரேடிங்கை நீங்களே கற்றுக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக்காக எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம். அதனால் பொறுமையாக டேக் யுவர் ஓன் டைம். நாளைக்கே நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையோடு ட்ரேடிங்க்கு வராதிங்க. ட்ரேடிங்கை முதல்ல கற்றுக்கணுன்ட்டு வாங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக எப்படி வந்து லாப நோக்கத்தோடவே நம்ம வந்து ட்ரேடிங்க்கு வரணும். அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். அப்போது பேங்க் நிஃப்டிலேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த அனைத்து பதிவுலையுமே வந்து நம்ம சொல்லிகிட்டே வரோம். இந்த புதுசாக பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக திரும்ப நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 53,000 அப்படிங்கிற இந்த லெவல்ஸை, ஸோ இந்த லெவல்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த 53,000 அப்படிங்கிற இந்த லெவல்ஸை கிட்டத்தட்ட உங்களுக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து அக்டோபர், நவம்பர், இப்போ டிசம்பரில் 10 தேதியே ஆகிடுச்சு. ஸோ அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும் இந்த 53,000 வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகி கீழே போயிருக்கு ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும். இந்த 2 மாதத்துக்கு அப்புறமா இங்கே வந்து பிரேக் ஆச்சு ப்ரைஸு. நம்ம டிசம்பர் மாதம்
பையர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க, மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னா அந்த மந்த்லி வியூஸ் வந்து பார்ப்போங்க. அந்த மந்த்லி வியூஸில் வந்து நம்ம வந்து பேசியிருந்தோம். நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், பையர்ஸ் வந்து திரும்ப வந்து உள்ளே வர்றாங்க அப்படின்னு பேசியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே வந்து ப்ரைஸ் வந்து மேலே போச்சு. இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு தேக்கம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக ஒரு 2 ட்ரேடிங் டேக்கு முன்னாடி, அதாவது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வந்து இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸே வைக்கல பார்த்தீங்களா 1 ஹவரில். இந்த லெவலுக்கு மேலே வர ட்ரை பண்ணுது ப்ரைஸு. இன்றைக்கி கூட ட்ரை பண்ணுச்சு, ஆனால் மேலே போகலை. இப்போ எங்கேருந்து வந்திருக்குது ப்ரைஸு? இந்த 53,000 அப்படிங்கிற இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி மேலே வந்தது. படிக்கட்டு ஏறி மேலே வந்தது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மேலே ஏறணுமே. ஸோ தொடர்ந்து வந்து மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டே இருக்காது. ஒரு ஹோல்டுக்கு அப்புறமா மேலே போக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா கரெக்ஷன் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வாய்ப்பு இருக்குது. இந்த கரெக்ஷன் வரணும்னா என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் லோஸை கட் பண்ணணும். ஸோ எப்படி வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி படிக்கட்டில் ஏறி மேலே போகிறான்னு நம்ம பேசுகிறோமோ, அதுக்கேற்ற மாதிரி ப்ரீவியஸ் லோஸை கட் பண்ணணும். அப்போ ப்ரீவியஸ் லோஸுங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பார்த்தீங்களா? தொடர்ச்சியாக இந்த லெவலை கட் பண்ணவே முடியல பார்த்தீங்களா? தொடர்ச்சியாக இந்த லெவலை கட் பண்ணவே முடியலையா? தொடர்ச்சியாக இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் இருக்கிறான். ஒருவேளை கட் பண்ணான் அப்படின்னா கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கரெக்ஷன் வந்து எது வரைக்கும் வரலாம்? இது வரைக்கும் வரலாம், வந்துட்டு இங்கேருந்து திரும்பலாம். அப்படி இல்லையா இந்த சோர்ஸ், இந்த ட்ரெண்டோட சோர்ஸ் வரைக்கும் வரலாம், வந்துட்டு திரும்ப கூட வந்து மேலே போகலாம். ஆனால் ஆக மொத்தம் மார்க்கெட்டு இந்த இடத்துல ஹோல்டு ஆகிடுச்சு. இந்த ஹோல்டு ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து தெரியும். இதே இது நீங்கள் 5 மினிட்ஸ்லேயோ 1 மினிட்லேயோ போய் ட்ரேட் பண்ணுறவங்களாம் பார்த்தாங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் வந்து நோட் பண்ண மாட்டாங்க. இதுக்காக தான் நான் வந்து என்ன சொல்லுவேன், கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம். நீங்கள் டேயில் போக வேணாம், வீக்லியில் போயெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்க வேணாம். நீங்கள் 1 ஹவர் சார்ட்டை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் எங்கே ஹோல்டு ஆகுது. ஒரு மாதிரி கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இந்த ஹை வரைக்கும் போகுது, இந்த லோக்கு வருது, திரும்ப இந்த ஹைக்கு போயிடுச்சு, கிட்டத்தட்ட அந்த லோக்கு வந்துருச்சு, திரும்ப அந்த ஹைக்கு போயிடுச்சு, திரும்ப அதே லோக்கே வந்திருக்கு, தெரியுதா? மேலே கீழே போகுதா? ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆச்சுன்னா நம்ம என்ன பார்ப்போம், நம்ம என்ன பேசுவோம்? கன்சல்டேஷன் ஆச்சு அப்படின்னாலே பிரேக் அவுட் வந்து ரொம்ப தாறுமாறாக இருக்கும். ஸோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்லா வந்து மூவ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ப்ரைஸ் 2 மாதம் கழித்து பிரேக் ஆகி மேலே வந்திருக்குது. மேலே வந்த இடத்துல ஒரு 500 புள்ளி மட்டுமே மேலே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது. 2 மாதம் கழித்து ஒரு இடத்த பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணக்கூடாது. ப்ரைஸு கண்ணாப்பின்னான்னு போனோம். பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா இருக்கணும். ஒரு என்தூசியாசம் வந்து பையர்ஸ் கிட்ட பயங்கரமாக இருக்கும். எல்லாம் பைன்னு பை பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை வந்து அது நடக்கலை. அதை நான் முதல் நாள் பிரேக் அவுட் ஆனதுலேருந்தே வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அவன் இதை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா நல்ல கீழே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி மேலே கட் பண்ணானா கண்ணா பின்னான்னு இந்த தடவை வந்து பிக்கப் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். இருந்தாலும் நம்ம டவுன் சைடையும் வந்து அவ்வளோ எளிதாக வந்து கடந்து போயிட முடியாது. கண்டிப்பாக வந்து என்ன நடக்குது, அந்த ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணுதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிகிட்டு இருங்க. புல்லிஷாக போச்சு அப்படின்னா இந்த தடவை மேலே போச்சுன்னா கன்ஃபார்மாக வந்து மேலேயே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 ஹவரில் நம்மளோட பார்வை இது தான். 5 மினிட்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ 5 மினிட்ஸில் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஆரம்பிச்சதுங்க. இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு வச்சுருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வரும்போது எல்லாமே வந்து என்ன பண்ணிடுது, ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குது. ஸோ இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் விதிவிலக்கு இல்லை. அதாவது இன்றைக்கும் வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்த உடனே வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வர்றதுக்கு முன்னாடி வந்து ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகி கீழே வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்குது, மேலே போயிருக்குது. ப்ரீவியஸ் ஹையான இந்த லெவலுக்கு போனோன்னா ரிஜெக்ட் ஆகிட்டான், தெரியுதுங்களா? அதனால் இந்த இடத்துல செல் அப்படின்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாதுங்க. இன்னும் கூட கொஞ்சம் மேலே, ஏன்னா இங்கே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி வந்து இருக்குது இந்த இடத்துல எல்லாமே. ஏன்னா இந்த இடம் வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்குது ப்ரைஸு. யாராச்சும் இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டாப் லாஸை தூக்கி இந்த இடத்துல தான் வச்சுருப்பாங்க. அப்போ வேகமாக போய் அந்த ஸ்டாப்பை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து இன்ட்ராடே ட்ரேடை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசரப்பட்டு நம்ம இந்த மாதிரி இடங்களில், அதை பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது வந்து செல் ட்ரேடு போகிறது அவ்வளோ சரியாக இருக்காதுங்க. அப்போ கூட நீங்கள் போனீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, வழக்கம் போல் எக்ஸிட் பண்ணி இந்த லாஸை வந்து புக் பண்ணிப்பீங்க. சரியா? சரி, ஓகே.
ஆனால் வழக்கத்துக்கு மாற இந்த இடத்துக்கு போன உடனே வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு. நம்ம இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் அங்கே வரைக்கும் வந்து போகலை ப்ரைஸ் காலையில். அதுக்கு முன்னாடி இந்த அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லேருந்தே அவன் பாட்டுக்கு வந்து கீழே வந்தான். நேராக கீழே வந்து ஒரு சின்ன புல் பேக். இந்த வேகத்தை பார்த்துக்கங்க, இந்த தூரத்தை பார்த்துக்கங்க. எவ்வளோ தூரமாக வந்திருக்கிறாங்க, எவ்வளோ வேகமாக வந்திருக்கிறாங்க. புல் பேக் மறுபடியும் வந்து பையர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க மார்க்கெட்டில். திரும்பவும் ப்ரைஸ் வந்து கீழே வரும்போது இந்த வேகத்தையும் இந்த தூரத்தையும் நீங்கள் கணிச்சிக்கங்க. அதாவது இது எவ்வளோ தூரம் வந்திருக்குது, இது எவ்வளோ தூரம் வந்திருக்குது. திரும்பவும் ஒரு புல் பேக். இந்த புல் பேக் வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கான் பாருங்கள், பாதி வந்துட்டான். இங்கே ஒரு கால்வாசி வரைக்கும் வந்திருக்குது. இந்த ஹையிலேருந்து இங்கே விழுந்தது கால்வாசி வந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து பாதியே வந்துருச்சு. அப்போ திரும்பவும் கூட இன்னொரு தடவை வந்து கீழே வருது. இந்த வேகத்தையும் இந்த தூரத்தையும் வந்து கணக்கு பண்ணிக்கங்க. இப்போ இதுலேயே வந்து இதை நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த பையர்ஸோட இன்வால்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். சரியா? அதே நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துல வந்து பை ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கீழே இருந்து ரொம்ப நாளாக வந்து ட்ரெண்டு வந்து போட்டு வச்சுருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வலுவான ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 நாளாக தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் அவசரப்பட்டு இந்த இடத்துலையே நீங்கள் பை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரொம்பவே நெருக்கமாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இதை பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நான் இந்த வேகத்தையும் தூரத்தையும் வந்து கணக்கு பண்ணிக்கோங்கன்னு வந்து சொன்னேன். வேகம், தூரம், வேகம், தூரம். வேகம் அப்படியே கம்மியாகிட்டே வருது. அதே மாதிரி தூரமும் கம்மியாகிட்டே வருது. ஸோ கடைசியில் வந்து என்னாச்சு, பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்து மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ இதுலேயும் அதே தாங்க. இந்த வேகம், தூரம் இவ்வளோ தூரம் வந்து போயிருக்குதா, சின்ன ரிஜெக்ஷன். அது எந்த இடத்துல நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த லெவலில் ஃபஸ்ட்டு புல் பேக்கை வந்து பார்த்திங்களா, மேலேருந்து கீழே வந்து ஒரு புல் பேக்கை வந்து பார்த்திங்களா, அந்த புல் பேக். இந்த புல் பேக்கை கட் பண்ணானா மேலே போயிடுவான், கட் பண்ணிட்டான் மேலே போயிட்டான். கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வந்து வரல. அப்போது மேலே மறுபடியும் போகும்போது வந்து இன்னும் இது ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம ஏற்கனவே வந்து காலையிலேயே அதான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். எது மேலே போகணும். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு நான் போயிடுவான் அப்படின்னு எதிர்பார்த்தோம், போகல. ஆனால் அதுக்கப்புறமா வரும்போது வந்து அந்த லெவலுக்கு வந்து போயிட்டு தான் ரிஜெக்ட் ஆனோம். அப்போ இங்கே இருக்கிற வேகமும் தூரமும் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் மறுபடியும் பிக்கப் ஆகி வேகமும் தூரமும் அதிகமாகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சு ப்ரைஸ். கீழே வந்துட்டு நம்ம என்ன நினைப்போம், மறுபடியும் வந்து இப்படி போகணும் அப்படின்னு நினைக்கலாம். இன்னும் கூட இந்த இடத்துல எங்கேயாவது எடுத்த ட்ரேடு, இங்கே எடுத்த ட்ரேடோ நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இன்னும் வந்து மேலே போகும் அப்படின்னு. இது இப்போ இயல்பாக வந்து நடக்கிறது தான். அப்போ எதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணி போகணும். இதை கட் பண்ணி போயிருக்கிறானா, இதோடவே வந்து கீழே வரணும். ப்ரீவியஸாக வந்து அந்த மாதிரி வந்து நடக்கலை. ப்ரீவியஸ் ரேஞ்ச் இங்கே இருக்குது. ஆனால் இந்த தடவை மேலேருந்து கீழே வரும்போது இந்த இடத்துல இருக்குது. அதை கட் பண்ணி கீழே வரான். இன்னொரு விஷயம், எனர்ஜி. பையர்ஸோட எனர்ஜி அணைய போகிற விளக்கு தான் சுடர் விட்டு எரியும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல எனர்ஜி ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் வந்து ப்ரைஸ் போயிடுச்சு அப்படின்னாலே யூ கேன் லுக் ஃபார் த ஆப்போசிட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது இங்கேருந்து வந்து பை பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முதல் சிக்னல் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லோவை கட் பண்ணவே கூடாது. மேலே தான் போகிறான்னா இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் இந்த இடம் வரைக்கும் வரலாம், வந்துட்டு இப்படி வந்து போயிடணும். ப்ரைஸ் இதை தாண்டி இப்படி போயிடணும் நல்லா மேலே. எப்படி இதை தாண்டி மேலே போச்சு, இதை தாண்டி மேலே இவ்வளோ தூரம் வந்துச்சு, இதை தாண்டி மேலே போகும். அப்போ தான் கண்டினியூ ஆகும். இல்லைன்னா கண்டினியூ ஆகாது. கட் பண்ணிட்டானாலே முடிஞ்சு போச்சு. இங்கே எதனா பை எடுத்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. புதுசாக நீங்கள் செல் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த பூ மாலைக்காக கூட நீங்கள் வெயிட் பண்ணிட்டு கூட இருக்கலாம். மேலே வந்தால் செல் பண்ணலாம்பா அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆனால் இந்த லோவை கட் பண்ணிடுச்சுனாலே அதோடு வந்து முடிஞ்சு போச்சு. அதோடு நீங்கள் படிக்கட்டு இறங்குறத பற்றி நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகுது பார்த்தீங்களா. ஒரு தடவையும் வந்து மேலே வரும்போது என்ன பண்ணுறான், அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்து வரவே மாட்டான் பார்த்தீங்களா. வரவே மாட்டான் ப்ரீவியஸ் லெவலுக்கு. அந்த எனர்ஜியாக வந்து கீழே வர்றாங்க பார்த்தீங்களா. ப்ரைஸு இந்த லெவல்ஸை வந்து இந்த லெவல்ஸ்லேருந்து இவ்வளோ தூரம் போச்சு, அந்த லெவலுக்கு ரொம்பவே பக்கத்தில் வரும்போது மேலே போயிருக்குது. ஆனாலும் ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணல. திரும்ப வந்து அப்படியே சிஸ்டமேட்டிக்காக கீழே வர்றான் பார்த்தீங்களா.
ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வந்தது இன்றைக்கி, ரொம்ப மெதுவாக வந்தது. எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இப்படியே வந்துட்டு இருந்தான். சும்மா இந்த ரொம்ப கத்தி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த பல்லு பல்லாக இருக்கும். அந்த மாதிரி அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருந்தான். பொறுமையாக கீழே வந்தான். இங்கேயும் அதே தான் நடந்தது. மேலே கீழே பொறுமையாக அப்படியே வந்துட்டான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து குழப்பம் வந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல புல்லிஷாக மேலே போன மாதிரி இருந்தது. என்ன பண்ணாலும் அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் போவான், இல்லை போகவே மாட்டான். நீங்கள் தைரியமாக செல் ட்ரேட் வந்து எடுத்து பார்த்துடலாம். சும்மா எடுத்து பார்த்துலாம். மேலே போச்சு, இந்த இடத்துல மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதான். மேலே போயிடுவான் அப்படி. வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? தாராளமாக வந்து இதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். எங்கேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சி எடுத்திருந்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 53,800 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து எங்கே வந்தது? 53,500க்கே வந்துருச்சு. 300 புள்ளிகள் மேலே கீழே வந்துருக்கு. எந்த குழப்பமும் இல்லாமல் வந்துருக்குது. ரொம்ப பொறுமையாக வந்துருக்குது. இந்த வால்யூம் வந்துச்சு, ஸ்பைக் ஆச்சு. பாருங்கள், வெள்ளிக்கிழமைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பைக்கு கீழே வந்தது, ஒரு பெரிய ஸ்பைக் மேலே வந்தது. இதிலெல்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு தடுமாறிடுவோம். ஆனால் இங்கே வந்து இன்றைக்கி வந்து அந்த மாதிரி வந்து நடக்கலைங்க. இன்றைக்கி வந்து என்னாச்சு? பொறுமையாக அப்படியே வந்துட்டான். பொதுவாகவே வந்து காலையில் இருக்கிற அந்த வால்யூம் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து இருக்கிறது இல்லைங்க. அந்த எக்ஸ்பைரி டே அதை நெருங்கி வந்து வரும்போது வந்து நடக்கும் சில நேரங்களில். இப்போ தான் நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி ஆகிட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ லெவல்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி வந்து பொறுமையாக வந்து ட்ரேட்ஸை வந்து கட்டமைச்சுக்கோங்க. ஸோ 1 ஹவரில் நம்ம திரும்பவும் வந்து இதே தான். இந்த லெவலை வந்து ப்ரைஸு கட் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறான். கீழே மட்டும் கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் வந்து விறுவிறுன்னு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ஆப்ஷன்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? தொடர்ச்சியாக மேலே போயிருக்கு ப்ரைஸ். நீங்கள் 1 ஹவர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிடும். என்ன இது? படிக்கட்டில் ஏறி பொறுமையாக வந்து மேலே போயிட்டு இருந்தது ப்ரைஸ். தொடர்ச்சியாக மேலே போச்சு. அதுக்கப்புறமா இந்த லெவலில் அவனால் கட் பண்ண முடியல. இந்த 1000க்கு பக்கத்தில் வரும்போது நெக்ஸ்ட் டைம் கூட ட்ரை பண்ணான். அதாவது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாதுங்கிறதான் நம்மளோட கான்செப்ட்டு. லோவை கட் பண்ணாமல் லோ வரைக்குமே வந்துட்டு நேராக அந்த இடத்துக்கே போச்சு. இருந்தாலும் முடியல, கட் பண்ண முடியல, கீழே வந்துட்டு திரும்பவும் கூட வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அதுவும் முடியாமல் வந்து கீழே வந்துட்டான். அதனால் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ஒரு அழுத்தத்துக்குள்ளார வந்து ப்ரைஸ் வந்து உள்ளே வந்து போயிட்டே இருக்குது. இந்த அழுத்தத்துலேருந்து விடுபட்டு ப்ரைஸ் வந்து வெளியில் போகும் கண்டிப்பாக. அது எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அடுத்தடுத்து எப்படி ஹை லோ எப்படி கட் பண்ணுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ட்ரெண்டாக வந்துகிட்டு இருந்தது. இந்த ட்ரெண்டுலேயே அப்படியே தொட்டன்னு கீழே வந்தான். அந்த ட்ரெண்டை இன்றைக்கும் ஃபாலோ பண்ணான். ஸோ இந்த லெவல் வரைக்கும் தான் வந்து ப்ரைஸு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கீழே வந்தது. கீழே இருக்கிற ட்ரெண்டு வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து வந்து அவன் பாட்டுக்கு வந்து மேலே வந்துட்டான். இந்த ட்ரெண்டு வந்து இங்கிருந்து ஆரம்பித்து இப்படியே வந்துக்கிட்டே இருக்கிற ட்ரெண்டு இது. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் அதை இங்கே ஒரு தடவை ரெசிஸ்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே சப்போர்ட் ஆகிருக்குது. இங்கே சப்போர்ட்டு, இங்கே ரெசிஸ்டன்ஸ். லாஸ்ட் டைம் இது நடந்துருக்குது. அதுக்கப்புறமா கீழே வரும்போது இந்த பேட்டர்னையே பிரேக் ஆகி கீழே போகிற மாதிரி தான் காமிச்சிருக்கிறான். பொறுமையாக வந்து ப்ரைஸ் வந்து கீழே அது பாட்டுக்கு வந்துருக்குது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேருந்து ப்ரைஸ் வந்து வெளியில் போன மாதிரி இன்றைக்கி காமிச்சிருக்கிறான். இருந்தாலும் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளால் வந்து அதை சரியாக வந்து அதை அப்ரோச் பண்ண முடியும். சரியான முடிவை வந்து எடுக்க முடியும். இது கீழே போகுதா மேலே போகுதா அப்படிங்கிறத பற்றி அப்போ தான் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்றைக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதே தான். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வரும்போது உங்களுக்கான பை வந்து இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அப்போ கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்தவொன்னே தான் வந்து மேலே போச்சு. அந்த இடத்துலையே நின்றுட்டு இருந்தான். எவ்வளோ நேரமாக? ஒரு 15 நிமிஷமாக நின்றுட்டு இருந்தான். 650 660ங்கிற ரேஞ்சிலேருந்து எங்கே வரைக்கும் போச்சு அங்கேருந்து. இந்த ட்ரெண்ட் லைன் டு இந்த ட்ரெண்ட் லைன் இது எப்போத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்குது? இது ப்ரீவியஸாக வந்து இங்கேருந்தே இது வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்ஸு இந்த லெவலும் தெரியாது, இந்த லெவலும் தெரியாது. இது ஃபஸ்ட் டைம் வர்றதுனால செகண்ட் டைம் இங்கே வந்துட்டு கரெக்டாக இங்கே போகும்போது இந்த ட்ரெண்ட் லைன் ஈஸியாக பிடிச்சிடலாம். அப்போ மேலே கரெக்டாக அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும்போது இந்த லைனையும் பிடிச்சிடலாம். எக்ஸாக்ட் பாயிண்ட்டு இன்றைக்கான பை செல்லு வந்து இது முன்னமே வந்து இந்த லைன்ஸை போட தெரிஞ்சுது அப்படின்னா பிடிச்சிடலாம். அப்புறமா இது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபையும் நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க. சரி, அதே சமயத்தில் புட் ஆப்ஷன் போய் பார்த்தோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் இந்த வீடியோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி
எக்ஸாக்ட் லெவல்ஸுக்கு வந்தது. 600 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு எப்படி வந்து அந்த இடத்துலேருந்து கொஞ்சமாக மேலே போய் முடிஞ்சதோ அதே மாதிரி நீ ஆரம்பிச்சோன்னா கீழே வந்துட்டான். கரெக்டாக 600 வந்துட்டு 750 வரையும் போயிட்டான். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒருவேளை இங்கே வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, இந்த இது வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி போகுது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணலாம். எதுக்கு அவன் இங்கே வரட்டும், வந்தால் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இது வந்து இங்கே வரும்போது தான் உங்களுக்கு வந்து ட்ரேடு. இல்லைங்க எனக்கு ட்ரெண்ட் லைன்லாம் போட வரலங்க, தெரியல, எனக்கு எப்படி வரைகிறதுன்னு எனக்கு வந்து தெரியல, புரியல அப்படின்னா சும்மா வந்து இருக்க வேண்டியதான். அப்போ எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸை மட்டுமே டார்கெட் பண்ண வேண்டியதான். எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸை டார்கெட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ட்ரேட் எடுத்து வந்துக்கலாம். அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் ட்ரேடை வந்து எடுத்து வந்துக்கலாம். வெள்ளிக்கிழமையும் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப இங்கே வந்தால் தான் ட்ரேடு, இல்லைனா கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு கூட இருக்கலாம். தப்பில்லை. நீங்கள் இப்படி யோசிச்சும் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லை ட்ரெண்ட் லைன்லாம் எனக்கு வரைய தெரியுங்க, என்னங்க 2 பாயிண்ட்டு கனெக்ட் பண்ண தெரியாதா, சும்மா ஒரு கனெக்ட் பண்ணி அப்படியே ஒரு லைனை வந்து போட்டு விட்றோம், இந்த இடத்துல நான் வந்து எதிர்பார்ப்பேன் பையுக்கான வாய்ப்பு இருந்தது, பை எடுத்தால் எடுப்பேன், இல்லை இந்த இடத்துக்கு வந்தோம்னா தைரியமாக பை எடுத்துருவேன், கீழே போச்சுன்னா நான் வந்து ஒரு 15 புள்ளி 20 புள்ளியில் வெளியில் வந்துடுவேன் மார்க்கெட்டை விட்டு, தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சரியான வாய்ப்புக்காக காத்திருந்து கரெக்டாக வரும்போது, அதாவது பீரிஷாக நல்லா வந்தது, அப்போ கூட நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிருப்பான். இந்த ட்ரேடு வந்து எப்படி நீங்கள் எடுப்பீங்க, ஒரு 6 மாதம் வந்து பயிற்சி பண்ணிங்கன்னா தான் உங்களால் இதுக்கான நம்பிக்கையே வரும். இதுக்கான வெயிட்டிங் வந்து உங்களுக்கான அந்த சரியான இடத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. இல்லைனா அவசரப்படுவீங்க, இங்கே எடுக்க பார்ப்பீங்க, இல்லைனா இங்கே எடுக்க பார்ப்பீங்க. நீங்கள் பொறுமையாக நிதானமாக வெயிட் பண்ணியிருந்து இந்த இடத்துல கூட நீங்கள் எடுக்கலாம். ரொம்ப நெருக்கத்தில் வரும்போது வந்து எடுக்கலாம். எதுக்காக நம்ம அந்த மாதிரி எடுக்கிறோம், ஒருவேளை கீழே போய் இப்படி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா எக்ஸிட் பண்ணுறது தான். இங்கேயே எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும், கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 10 புள்ளி கீழே போய் க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் பண்ணலான்னு பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து எடுத்திங்கன்னா இதில் ஒரு 10 புள்ளி போயிடும். ஸோ 10 20 புள்ளி ஆயிரும். அதனால் நீங்கள் கடைசி லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணி எடுங்கன்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் பெரிய ரீசன்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ நிஃப்டியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, நிஃப்டி கரெக்டாக அந்த ரேஞ்சில் போய் நின்னா பார்த்தீங்களா. பேங்க் நிஃப்டி கூட 2 மாதமாக வந்து இந்த மாதிரி லெவல்ஸை வந்து பிரேக் பண்ண முடியாமல் அப்புறம் அந்த லெவலை பிரேக் பண்ணி இப்படி கொஞ்சம் மேலே போயிட்டான். ஆனால் நிஃப்டி வந்து என்ன பண்ணியிருக்கான், அதே இடத்துல அப்படியே நின்றுட்டான். கட் பண்ண முடியல, அவனால் மேலே போகலை. கரெக்டாக இங்கேருந்து வந்து ட்ரெண்டாகி போயிட்டு இருக்குது, தெரியுதா மார்க்கெட்டு. கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்குது பார்த்தீங்களா, பேச்சுவார்த்தை நடத்துகிறானா. தொடர்ந்து இந்த லெவலை வந்து கட் பண்ணவே முடியல. எத்தனை நாளாக, 3 நாளாக ஆயிடுச்சு. 3 நாளாக அவனால் கட் பண்ண முடியல. கீழே வந்து கோடு போட்டு வச்சிட்டோம். ஒரு பெரிய ரிஜெக்ஷன் வந்து இங்கிருந்து மேலே போனதுக்கான புல் பேக் இவ்வளோ தூரம் வந்துருக்குது. அப்போ இந்த லெவலை அவன் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா ரிஸ்க்கு, கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்தால் கூட சும்மா லைட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இடத்துக்கு வரும்போது வந்து என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான்னு பார்த்து நாளைக்கு வருவான். கண்டிப்பாக வரும்போது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இது மைண்டில் இருக்கணும். ஏற்கனவே லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ கொஞ்சம் கீழே இருக்குமா, வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் இதையும் நீங்கள் குறி வைக்கணும் அப்படின்னா இப்படி ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு வச்சுக்கணும். அப்போ மேலே போயிருக்கு ப்ரைஸு, கீழே வந்துருக்குது, மேலே கொஞ்சமாக புல் பேக் போயிட்டு கீழே வர வாய்ப்பு இருக்குது. புல் பேக் போயிட்டு கீழே ஒருவேளை பேரலல் சேனலாக இருக்குமோ. நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி எப்படி வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அதை வச்சு நம்ம வந்து ட்ரேட்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்தே திரும்பிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரேக் ஆகி நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் லோயர் லோ வச்சதுனா தான் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் நம்மளுக்கு. ஆனால் இந்த லெவல்லேருந்தே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வாய்ப்பையும் மறந்துடக்கூடாது. கொஞ்சம் கீழேனா கொஞ்சம் கீழே மறுபடியும் வந்து கீழே வந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கீழேருந்து வர்ற இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கேருந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெண்ட் லைனை போட்டு பார்த்துருவோமா. இந்த மாதிரி சும்மா வந்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த கோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஐடியா கொடுக்கும். இது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, அடுத்து இந்த இடத்துல லெவல் இருக்குது, கரெக்டாக இந்த இடத்துலேருந்து மேலே போயிட்டானா அப்போ இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ மேலே போச்சுன்னா எப்படி போகணும் ப்ரைஸு, இந்த எப்படி வந்து அடுத்த ஹைக்கு வந்து ப்ரைஸ் வந்து போய்கிட்டே இருக்குதோ அந்த மாதிரி வந்து இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த லாஸ்ட் ஒன் டைம்.
அதுக்கப்புறமா கீழே வந்தது அப்படின்னா பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. பார்ப்போம். இப்போவே ப்ரைஸ் வந்து வீக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல இருந்து மேலே போகணும். ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஆக மொத்தம் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து நின்று கிடக்கு ப்ரைஸு. கண்டிப்பாக பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா வேகமாக சுருக்குன்னு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்போது கால் ஆப்ஷனில் வந்து என்ன வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறான். இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து சப்போர்ட் இங்கே இருக்குது, அடுத்த சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அதனால் நீங்கள் அடுத்த சப்போர்ட்டுக்காகவே நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறதுல எந்த விதமான தப்புமே இல்லைங்க. மேலேருந்து ப்ரைஸ் வந்து பொறுமையாக வந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி லெவலுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல எடுத்தோன்னே இந்த இடத்துல தான் சப்போர்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டலில் கீழே வந்துட்டு மேலே வந்து வந்துட்டான். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கப்புறமாலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே வெள்ளிக்கிழமையிலேருந்தே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் வந்து பீரிஷாக தான் வந்துட்டு இருக்கான். அந்த பீரிஷ்னஸை கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணான் பார்த்தீங்களா. அப்படியே வந்து கீழே வந்துக்கிட்டே தான் இருந்தான். எங்கே இந்த சப்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும். இந்த சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து மேலேயே வந்தது. புல் பேக்கில் கீழே வரல, மேலே போகவே இல்லை, கீழே இவ்வளோ தூரம் வந்தான். மேலே போக முடியாமல் கீழே வந்து கட் பண்ணிட்டான். ஸோ ஒரு இடத்துலையும் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸு இப்படி தான் வந்து நடக்குது. இந்த லோ வந்து அவன் கட் பண்ணக்கூடாது. அடுத்தடுத்து ஹை வைக்கும்போது எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம்னு நீங்கள் கணிச்சிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். கணிக்க தேவையில்லை, பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. எல்லாமே வந்து உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸாக கிராஃபிக்கலாக உங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. இதை கவனிச்சிங்கன்னா போதும். இந்த கேப் வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகமாக போயிருக்கு பாருங்கள். எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம் போயிருக்குது, இவ்வளோ தான் போயிருக்கு. அப்போ என்னாச்சு, பையிங் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிடுச்சேன்னு அர்த்தம். கீழே வந்துட்டு மேலே வரும்போது அந்த லெவலுக்கு போகல பார்த்தீங்களா. சூப்பர், இதோடு முடிஞ்சது கதை. முடிவு பண்ணிடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, தொடர்ந்து வந்து தொடர்ச்சியாக வந்து கீழே போயிட்டு இருக்கு. இந்த ஹையை கட் பண்ணோம், எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ போயிடுவான். அப்போ அடுத்து இங்கே இருக்குது, அதை கட் பண்ணால் போயிடுவான். அடுத்து இங்கே தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் அடுத்து வந்து இந்த லெவலில் வருது, மறுபடியும் வந்து பை பண்ணலாம், தப்பே இல்லை. பை பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும், அடுத்த கேனில் கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிடணும். சரிங்களா? சரி, ஓகே, ரைட்டு. நிஃப்டி புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கிறான், தொடர்ந்து வியாழக்கிழமை ஒரு சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் மேலே போச்சு. அந்த புல் பேக் லெவலில் கட் பண்ண முடியாமல் மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை மொத்தமாக அந்த லெவல்லேருந்து தான் மேலே போச்சு. இன்றைக்கி திங்கக்கிழமையும் அங்கேருந்து தான் மேலே போயிருக்கு. ரொம்பலாம் மேலே போகல. 160 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கு ப்ரைஸு, 230 வரைக்கும் தான் போயிருக்கு. ஒரு 40, 50, 60 புள்ளி வரைக்கும் போயிருக்குது நிஃப்டி. அதுவே நல்ல ஒரு மூமெண்ட்டு தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறான், பெரிய ஃபால் ஆகிருக்குது. இந்த ஃபாலில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் லெவலு, அடுத்த லெவலு இங்கே தான் இருக்குது. அடுத்து ஒரு கண்டினியூஸாக எனர்ஜெட்டிக்காக வந்து ப்ரைஸ் வந்து கீழே வரையும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த சப்போர்ட் லெவலில் வந்த உடனே என்ன இருக்குது, ப்ரைஸு அடுத்த லோ வைக்க முடியல. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் எதனா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட இப்படி மேலே வந்து இந்த லோ வைக்க முடியாமல் இப்படி திரும்பினான்னு வைங்களா, அங்கே கூட நீங்கள் வந்து பை பண்ணலாம், தப்பே கிடையாது. கொஞ்சம் லேட் பை தான். ஒருவேளை இந்த இடத்துலேருந்து இப்படி கீழே போயிடுச்சு, இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா நீங்கள் புக் பண்ணி தான் ஆகணும். அப்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூட சேர்த்து இழப்பாகும். நீங்கள் இங்கேயே வாங்கிறதுக்கு பதிலாக இங்கே வாங்கியிருப்பீங்க. அப்போ இன்னும் ஒரு 5 புள்ளி அதிகமாக வந்து உங்களுக்கு லாஸ் வரும்போது வந்து வரும். ஆனால் இதெல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்து பண்ணுற மாதிரி. அடுத்த தடவை என்னாச்சு, அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் வந்துருக்குறான், புல் பேக் வந்துட்டு திரும்ப வந்து இவ்வளோ தூரம் வந்து போயிருக்குது ப்ரைஸ். அடுத்த தடவை வரும்போது இந்த லெவலை கரெக்டாக அந்த லெவலை வந்து மேட்ச் பண்ணால் பார்த்தீங்களா. அதனால தான் எப்போவுமே சொல்லுவான், அந்த லெவல் வரைக்குமே பை தான், கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். இங்கேருந்து என்னாச்சு, மேலே வரைக்கும் போயிரு. ஒரு புல் பேக் நடந்து ஒரு ஃபாலுக்கு அப்புறமா ஒரு புல் பேக்குக்கு அப்புறமா ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு புல் பேக்கு அப்புறமா இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்துருக்கு ப்ரைஸு. கரெக்டாக அந்த லெவலை கட் பண்ணால் மேலே ஓடிடுவான், மேலே போகலை. மீன்வைல் வந்து சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டே இருக்கானா, ப்ரெஷர் ஆகுது. இந்த இடத்துல ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது. இந்த இடம் கொஞ்சம் மேலே வந்ததுன்னா கரெக்டாக இருந்திருக்கும், மேட்ச் ஆகிருந்திருக்கும். கொஞ்சம் அதுக்கும் பிஃபோராகவே கீழே வந்துருச்சு. அப்போது மேலேருந்து கீழே மேலேருந்து கீழே மேலே போயிருக்கு. கீழேருந்து இப்படி வந்து போயிட்டு இருக்குது. அப்போது பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குது புட் ஆப்ஷன், ஐதர் திஸ் சைடு ஆர் திஸ் சைடு நாளைக்கு. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் பார்க்கலாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு.
சென்செக்ஸில் வந்து உங்களுக்கு நிஃப்டி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் சென்செக்ஸு. ஆனால் ஒரு விஷயம் சென்செக்ஸில் வந்து நம்ம ட்ராயிங் வந்து வரல. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி எப்படியோ அதே மாதிரி வந்து சென்செக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக அந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு இருந்தது பேங்க் நிஃப்டி பிரேக் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சென்செக்ஸும் வந்து பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. இந்த பிரேக் ஆகி மேலே போகிற சென்செக்ஸ் வந்து எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போகலான்னு மார்க் பண்ணி வச்சுருந்தோம். அதுவும் போயிடுச்சு. போயிட்டு தான் இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து நின்றுட்டு இருக்குது ப்ரைஸு. கீழேருந்தே ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த இடத்துலேருந்தே பையிங் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ தூரம் இருக்குது. எவ்வளோ தூரம், எவ்வளோ வேகம், எவ்வளோ தூரம், எவ்வளோ வேகம், எவ்வளோ தூரம், எவ்வளோ வேகம் டுவர்ட்ஸ் அ ட்ரெண்ட் லைன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பையிங் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும். இங்கே இருந்த பையிங்க்கும் இங்கே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற பையிங் ப்ரெஷர் வந்து வித்தியாசம் இருக்குது. அதனால் ப்ரைஸ் வந்து வீக்காக இருக்குதா இல்லை ஸ்ட்ராங்காக இருக்குதாங்கிறது இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே போயிடுச்சு. சடன் இங்கிருந்து வந்து அப்படியே மேலே வந்து போயிருக்குது. இது கண்டிப்பாக கீழே வரணும்லாம் அவசியம் இல்லை. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டான்னா கீழே வந்துடும். ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது? இந்த ஹைக்கான லோ வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கேருந்து தான் ப்ரைஸ் இப்படி போச்சு. அப்போ இதில் வந்து ஒரு சின்ன புல்பேக் இவ்வளோ தூரம் வந்திருக்குது. இந்த புல்பேக் வரைக்கும் வந்துட்டு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அல்டிமேட்டாக இந்த லெவலில் வரைக்கும் வந்துட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷனை வந்து எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். அந்த ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணுற வரைக்கும். கட் பண்ணிச்சுன்னா கரெக்ஷன், கட் பண்ணல அப்படின்னா மறுபடியும் வந்து ஏக்தமாக வந்து மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பார்த்த மாதிரியே அந்த ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா. பேங்க் நிஃப்டியில் அந்த ப்ரீவியஸ் லெவல் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து நிறைய இருந்தது, எக்கச்சக்கமாக இருந்தது. இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு எதை சொல்கிறேன் அப்படிங்கிறத மறுபடியும் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் வந்திருந்தது. பக்கத்துலேயே இன்னொரு லெவல் இருக்குது, பக்கத்துலேயே இன்னொரு லெவலில் இருக்குது. வேற சென்செக்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லெவல்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே இருக்குது, இந்த லெவல் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். ஸோ ப்ரீவியஸாலாம் அந்த லெவல்ஸுக்கு வரும்போது தான் ப்ரைஸ் வந்து வந்துடும். அதே தான் இங்கேயும் நடந்தது. அந்த லெவல் வரைக்கும் வந்திருக்குது, கீழே வந்துருச்சு. இந்த கீழே வர்ற ப்ரைஸு திரும்பவும் கூட நீங்கள் இந்த இடத்துலேருந்தே கூட நீங்கள் பை கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சும்மா ட்ரை தானே. எந்த இடம்? இந்த இடம். ஏன் இன்னைக்கு லோங்கிறதுனால நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க. இங்கே வந்து க்ளோஸ் வச்சு தான் எக்ஸிட், அவ்வளோதான். என்ன நடந்துருக்குது? மேலேருந்து கீழே வந்து புல் பேக். ஸோ கீழே வந்து புல் பேக், இங்கே கீழே வந்து புல் பேக்கு, இங்கே கீழே வர முடியல. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிடுறீங்க. இந்த இடத்துல அந்த லாஸை ஏற்றுக்கிட்டு வெளியில் வந்துடுறீங்க மார்க்கெட்டை விட்டு. ஆனால் இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? மேலே போய் கீழே வர முடியல. மேலே போயிடுச்சு, 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 கீழே வந்துருச்சு. மேலே போக முடியாமல் கீழேயும் பிரேக் ஆகி வந்து இப்படி வந்து வந்துருக்கு. தெரியுதுங்களா? அழகாக அந்த படிக்கட்டு வந்து உங்களுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து அதை கற்றுக்குங்க. அதை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஒன்ஸு கீழே வந்துட்டு இருக்கோம், அப்படி கீழே போய்கிட்டே இருக்க மாட்டான். எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன்? வேகம், தூரம். எவ்வளோ வேகமாக வர்றான், எவ்வளோ தூரமாக வர்றான். அந்த கடைசியாக மேலேருந்து வந்து இப்படியே வந்துக்கிட்டே இருப்பான். பொறுமையாக இப்படி வருவான், இப்படி போவான், இப்படி வருவான். திடீர்னு பார்த்தா இப்படி வந்திருப்பான். முக்கியமான இடம். இங்கிருந்து ரிவர்சலுக்கு வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அந்த எனர்ஜி அணைய போகிற விளக்கு. ஸோ எப்போவுமே அந்த மாதிரி நடக்குமானா? எப்போவுமே அந்த மாதிரி நடக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கூட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சிக்னல் கிடச்சிதா? அடுத்த லோ வர முடியல பாருங்க. அடுத்த லோ வர முடியல. எங்கே போயிருக்கிறான்? ப்ரீவியஸ் ஹைக்கே போயிருக்கான். செல் பண்ணலாமா? தாராளமாக ட்ரை பண்ணி பார்த்துங்க. எப்படி இந்த இடத்துல நீங்கள் ப்ரீவியஸ் லோன்னு இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும். காலையிலேயே எடுத்த உடனே ப்ரீவியஸ் ஹைன்னு செல் பண்ணீங்க, சக்ஸஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ? 81,800லேருந்து எவ்வளோ தூரம் வந்தது? 81,400 வரைக்கும் வந்துருச்சு. சக்ஸஸ். இந்த இடத்துல ஃபெயிலியர். கீழே வந்து உடனே வெளியே, அவ்வளோதான், வெளியேறிட வேண்டிதான். ஆனால் இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து அந்த லோவை கட் பண்ண முடியாமல் இப்படி வந்து மேலே போச்சு. இதுவே நல்ல சிக்னல் தான். இவ்வளோ தூரம் வந்துருக்குது. இங்கேருந்து வந்து மேலே ரிவர்சல் கேண்டல் வந்து வந்த உடனே வந்து மேலே போக ஆரம்பித்தான். அழகாக எங்கேருந்து 400லேருந்து திரும்ப 800, 800லேருந்து திரும்ப 400. எப்படி? இது முடியாது. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில். இது நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம்.
மேலேருந்து கீழே வந்தது, கீழேருந்து மேலே போச்சு, மேலேருந்து கீழே வந்துருச்சு. கீழே வரும்போது கூட உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான். மேலெல்லாம் வருவான், எல்லாம் ஓகே தான். எனர்ஜியாக கீழே வந்திருக்கிறான், இங்கேருந்து வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்குது மார்க்கெட்டு. ஆனால் என்ன பண்ணணும்? இதை கட் பண்ணணும். திரும்ப வரும்போது இதை கட் பண்ணணும், திரும்ப வரும்போது இதை கட் பண்ணணும், திரும்ப வரும்போது வந்து இதை கட் பண்ணணும். கட் பண்ணிட்டான் ஆல்மோஸ்ட்டு. பிரயோஜனம் இல்லை, மார்க்கெட்டே முடிய போகுது, அவ்வளோதான். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து சென்செக்ஸும் வந்து வேலை செஞ்சுருக்குது. இதை நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து புரியும். இதை அதனால தான் சொல்லுவேன்னா, தொடர்ச்சியான பயிற்சி தேவை. பயிற்சி இருந்ததுன்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் சாதிக்கலாம். யாரையும் நம்ப தேவையில்லை. சரிங்களா? இவன் வந்து எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வரைஞ்சி தான் வச்சுருந்தோம். ஏன் வரலன்னு தெரில. இப்போ வந்து என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி நடக்கக்கூடாது மிட் கேப்லன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன இது, ஒரு ஹெல்த்தியாக வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை வந்து போகணுங்க. ஹெல்த்தியாக இருக்கணும் மார்க்கெட். அவன் ஒரு ரிவர்சல் வரும், ஒரு புல் பேக் வரும், கொஞ்சம் முன்னாடி போவான், கொஞ்சம் விட்டுருவான், கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் விட்டுருவான், கொஞ்சம் முன்னாடி. அதாவது இது வந்து கரெக்ஷன்னு சொல்லுவோம், இல்லை டிஸ்கவுண்ட்டு வருதுன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு டெர்மினாலஜியில் நீங்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து என்ன நடந்துருக்குது, எல்லாம் நடந்துருக்குது. கொஞ்சம் மேலே போயிருக்கிறான், இந்த லெவலில் ஃப்ளாட்டு மேலே வரைக்கும் போயிருக்கிறான், கொஞ்சம் ஒரு புல் பேக்கு, மறுபடியும் மேலே வரைக்கும் போயிருக்கு, ஒரு சின்ன புல் பேக்கு மேலே போயிருக்கு. புல் பேக் வராமலே அப்படியே போயிட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி புல் பேக் வந்துருக்குது, இந்த இடத்துல ஒரு குட்டி புல் பேக் எல்லாமே ஓகே தான். ஆனால் இங்கே வால்யூமே இல்லை, தெரியுதா? இந்த மாதிரி வால்யூமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கம்முன்னு விட்டுருவீங்க. மிட் கேப்பில் வந்து ட்ரேடே கிடையாது. வால்யூம் மறுபடியும் வந்து பிக்கப் ஆகும். ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு மிட் கேப்பில் இந்த மாதிரி வந்து வால்யூம் வந்து பிக்கப் ஆகும்போது பார்த்துக்கலாம். அது வரைக்கும் வந்து மிட் கேப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஃபின் நிஃப்டியில் உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து பேங்க் நிஃப்டியில் எப்படியோ அதே தான் ஃபின் நிஃப்டிலையும். பேங்க் நிஃப்டியில் எப்படி வந்து உங்களுக்கு 2 மாதமாக வந்து ஒரே லெவலில் வந்து கட் பண்ண முடியாமல் மேலே போச்சோ, ஃபின் நிஃப்டியில் கொஞ்சம் கூட சேர்த்து கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து போயிருக்கு, அவ்வளோதான். ஆனால் விஷயம் எல்லாமே ஒன்று தான். என்ன விஷயம், இந்த லெவல்ஸை வந்து கட் பண்ண முடியல அவனால். எத்தனை நாளா? 3 நாளா? இது ஏற்கனவே அது மாதிரி நடந்ததா? இல்லவே இல்லை. ஏற்கனவே என்ன ஆச்சு, இந்த மாதிரி வந்து பிரேக் ஆகி மேலே வந்தது, கொஞ்சம் தேங்குச்சு, பிரேக் ஆகி மேலே வந்தது, கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து தேங்குச்சு, மேலே வந்தது, அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக வந்து தேங்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து இவ்வளோ அந்த கம்பேரிசன் எப்போவுமே இருக்கணும். குட்டியாக அதுக்கு கொஞ்சம் வந்து அதிகமாக, அதை விட ரொம்ப அதிகமாக தேங்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி எப்போவுமே தேங்கக்கூடாது. தேங்குச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூவ் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது நாளைக்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போதைக்கு வரைக்கும் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துலேருந்து மேலே வர ஆரம்பிக்கும் போது வந்து ப்ரைஸு அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து வரும்போது வந்து அந்த லெவல்ஸுக்கு வந்து வராமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்கு. அந்த ப்ரீவியஸ் லோக்கு வராமல் இங்கெல்லாம் நல்லா வந்து படிக்கட்டு ஏறி மேலே போச்சு. ஆனால் இந்த இடத்துல ஃப்ளாட்டாக வந்து நின்றுட்டு இருக்கிறான். பிரேக் ஆகணும், ஆச்சுன்னா நல்லா போகும். அப்படி இல்லைன்னா விட்டுருவோம். விட்டுட்டு கொஞ்சமாக கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் பூம் ஆகும்போது நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரே இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டே இருந்து அந்த லெவலில் பிரேக் ஆகி வந்ததுனால மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனாலும் நாளைக்கு மார்க்கெட்டு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸை வந்து எடுத்துக்கலாம். அப்போ இங்கே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது 5 மினிட்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ப்ரீவியஸாக இந்த இடத்துலேருந்தே கொடுத்துருந்தான் பார்த்தீங்களா. இதுக்கு பக்கத்துலேயே இங்கே எல்லாம் தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் நான் சொன்னேன். ஸோ தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு மேலே போய் இருக்கிற லிக்விடிட்டியை கவர் பண்ணிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ இது கீழே வந்துகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல செல்லும் கிடையாது. கீழே வந்துகிட்டு இருக்கும்போது பை எங்கே, இந்த லெவலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இந்த இடத்துல கூட பை பண்ணலாம், இல்லை இந்த இடத்துலையும் பை பண்ணலாம், ஈக்குவலாக வர்ற வரைக்கும். அவன் என்ன பண்ணிட்டான், இங்கேருந்தே போயிட்டான். இது வந்து ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி இருந்தே திரும்பினதுனால நம்மளால் இது வந்து ஃபெயில்டு லோனு கூட நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது. அப்படி இல்லை இது வந்து பூ மாலை மாதிரி வந்துட்டு போயிருக்கானாலும் பரவாயில்ல, அதுவும் பண்ணலை. எதுவுமே பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டான். ஒரு சின்ன புல்பேக் வந்து மேலே திரும்பும்போது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கெலாம் நிறையா வந்து அனுபவம் வந்து இருக்கணும். அனுபவம் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் பாட்டுக்கு வந்து பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பயந்துட்டு க்ளோஸ் பண்ணுவீங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணோன்னா அது என்ன பண்ணும், அவன் பாட்டுக்கு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது வந்து நடந்துடும். இப்போ இங்கே என்னாச்சு உங்களுக்கு, ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குது, அதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் கீழேயும் வந்து இன்னொரு லெவலும் இருக்குதுங்க.
ஸோ ப்ரீவியஸ் லெவல் வந்து இந்த இடத்துல இருக்குது, அது கீழேயும் ஒரு லெவல்ஸ் வந்து இருக்குது. நல்ல புல்லிஷாக வந்து மேலே வருது. என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இது பக்கத்துலேயே இருந்ததுன்னா கூட ஓகே ரைட்டு. இது ரொம்ப தூரத்தில் இருக்குது, இது இங்கே இருக்குது, ஓகே வில் கோ ஃபார் இட். இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து செல்லை வந்து ட்ரை பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான், ட்ரை பண்ணிட வேண்டியதான். 8:30 8:30லேருந்து ட்ரை பண்ணுறீங்க, மேலே கொஞ்சமாக போய் க்ளோஸ் வச்சுருக்குது 8:35ல். ஸோ இங்கேயே வந்து முடிவு பண்ணிடலாம், ஓகே இவன் வந்து கீழே போகிற மாதிரி இல்லை, இங்கே வந்து இவ்வளோ பெரிய கேண்டில் எங்கேருந்து வர்றான், இங்கேருந்து வர்றான், அப்படியே பையாகி தொடர்ந்து வந்து படிக்கட்டு ஏறி மேலே வந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ அடுத்த கேண்டில் அதை விட பெருசாக இருக்குது, அடுத்த கேண்டில் கொஞ்சம் மீடியமாக இருந்தாலும் மேலே போய் க்ளோஸ் வச்சு நம்ம ட்ரேடு இந்த இடத்துல இருக்குது. இட்ஸ் ஓகே. அடுத்தது வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35வா இது வந்து எங்கே கொண்டு போனான், 42ல் கொண்டு போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான். எங்கேருந்து ஒரு 12 புள்ளி மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோம். மறுபடியும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு நல்ல எனர்ஜி போன உடனே ஒரு செல்லு உள்ளே வந்தது. இந்த கேண்டலில் வந்து செல்லு உள்ளே வந்தது. இந்த கேண்டலில் இன்ஃபேக்ட் வந்தது, ஆனால் க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது பீரிஷாகவே க்ளோஸ் ஆகிருக்குது. திரும்ப கூட மேலே பூ மாலை மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டான், அந்த லெவல்ஸை வந்து கட் பண்ணல. அதனால தான் ட்ரேடிங்கில் கொஞ்சம் பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது. ஒரு பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பஃபர் வந்து கொடுக்கணும் மார்க்கெட்டுக்கு. நீங்கள் அந்த பஃபரை கொடுக்காம நீங்கள் என்ன சொன்னீங்க, இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட்னு தானே சொன்னீங்க. அதனால் நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன், 5 புள்ளி மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பழகுங்க எப்போவுமே. கண்டிப்பாக உங்களுக்கான லாஸ் வந்து பெருசாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து 5 புள்ளியில் வெளியில் வந்துருக்கலாம், இங்கே போயிருந்தீங்கன்னா 15 புள்ளி கண்டிப்பாக வந்து போயிருந்துருக்கும். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவன் வேறு ட்ரேட் நீங்கள் எடுத்துருந்துருக்க தேவையில்லை, எடுத்துருக்காமல் இந்த செல்லுலேயே அப்படியே வந்து கவனம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் பாட்டுக்கு வந்து கீழே போயிட்டான். ஒருவேளை நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பீரிஷ்னஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே வரும்போது என்ன பண்ணியிருப்பீங்க, வென்ட் ஃபார் அ செல் ட்ரேட் அட் த டாப். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா 850 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து எங்கே வந்தது மார்க்கெட்டு, 700க்கு வந்துருக்கு. 24,850லேருந்து 700, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் இன் ஃபின் நிஃப்டி. சரிங்களா? சரி, ஓகே ரைட்டு. ஃபின் நிஃப்டி பார்த்தாச்சு. க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியகரமாக வந்து ஒரு விஷயம் நடந்தது. எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னில் வந்து ப்ரைஸ் வந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்குது. ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி நம்ம பேசணும் லாஸ்ட் டைமு. மேலே 2 பாயிண்ட் தான் கனெக்ட் பண்ண முடிஞ்சாலும் கீழே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சது. இந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சலை நம்ம வந்து எதிர்பார்த்தோம், ஆனால் ரிவர்சல் ஆகாமல் ஒரு பெரிய கேண்டலாக கீழே போய் கிராஷ் ஆகிற மாதிரி போச்சு. அப்போ எக்ஸ்பேண்டிங் சேனல் வந்து பிரேக் ஆகி கீழே தான் போயிடும் போல் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு, அப்படியே கம்ப்ளீட் ரெக்கவர் ஆகி மேலே வந்துடும். இந்த மேலே வந்துகிட்டு இருக்கிறது கட்டாயமாக இந்த லெவலில் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணானா இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் இங்கேயே வந்துடுவான் போல் தெரியுது. ஏன்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ தொடர்ந்து வந்து மேலே வந்தானா இந்த லெவல்லையும் தாண்டுனா மேலே போய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 5,700லேருந்து 6,000 ரேஞ்சுக்கு அதை 300 பாயிண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிவர்சல் ஆனால் 300 பாயிண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி ரிவர்சல் வந்து பிரேக் ஆகிற மாதிரி போயிட்டு மேலே வந்திருக்கிறான். அந்த இடத்துல என்ன கன்ஃபியூஷன் ஆச்சுன்னு பார்ப்போமா? ஸோ இங்கே வந்து பிரேக் ஆகிற மாதிரி போயிட்டு மேலே வந்து வந்திருக்குது ப்ரைஸு. இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக வந்து கீழே போயிருக்குது ப்ரைஸ். தொடர்ச்சியாக இந்த ஹையை வந்து கட் பண்ணவே முடியல அவனால். கட் பண்ண முடியாமல் அவன் பாட்டு கீழே பீஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கிறான், தெரியுதா? இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்த மாதிரி இருந்தது, ஆனால் கட் பண்ண முடியல அவனால் கடைசி வரைக்குமே. அப்போ இங்கே கூட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் வந்து மேலே வர்ற மாதிரி இருந்தது, ஆனால் கட் பண்ண முடியல. எவ்வளோ தூரம் புல்லிஷாக வந்துருக்கிறான் பார்த்தீங்களா? முடியல. அவன் எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் வரும். ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் எல்லாத்துலேயும் பல்வேறு சார்ட்டில் வந்து பார்த்தோம். எப்படி அப்படின்னா இந்த இப்போ மேலேருந்து கீழே வந்து ஒரு சின்ன புல் பேக், கீழே வந்து ஒரு சின்ன புல் பேக், கீழே வந்து சின்ன புல் பேக். இந்த எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கணிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஈஸியாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன இது இங்கே வர 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 அந்த தூரம் வந்து கம்மியாகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகி நம்ம இந்த இடத்துலேருந்தே போகணும்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு அருமையான வாய்ப்பும் வேறு கொடுத்தான். நீங்கள் ட்ரேடு எடுத்தோன்னா மேலேயும் வேறு நல்லா வேறு போச்சு. அப்பாடா சூப்பராக மாட்டிச்சு, ஒரு 300 புள்ளி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணல. அந்த ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணலனாலே வேலைக்கே ஆகாது. ஒருவேளை நீங்கள் ட்ரேட் இங்கே எடுத்திருந்தீங்கனாலும் இப்படி கீழே வந்து இப்படி மேலே போய் மறுபடியும் ரிவர்சல் ஆச்சுன்னா அப்படின்னா முடியாது அப்படின்னு அர்த்தம்.
இதுக்கு மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திரும்ப ஒரு லோ வச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு. இந்த லோ இங்கேருந்தே கூட மேலே போயிருந்துக்கலாம், இல்லைனா அடுத்தடுத்த லெவல்ஸில் வந்து கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த லெவல்ஸ்னால் நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த பையிங் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் மார்க்கெட் உள்ளார வரணும். அதுக்குள்ளார மார்க்கெட்டே முடிய போகிற நேரத்தில் நம்ம அதெல்லாம் ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அடுத்த நாள் ஓப்பன் ஆனோன்னா பார்த்துக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் விட்டுறலாம். அப்போ இன்றைக்கி மேலே வரும்போது என்னாச்சு, ஃபஸ்ட்டு புல் பேக்கு நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு புல் பேக்கே இங்கே தான் வந்தது. அந்த லெவலுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்தது, ஆனால் அதை பிரேக் பண்ணல. மறுபடியும் இங்கே, மறுபடியும் இங்கே, மறுபடியும் இங்கே மேலே போயிட்டே இருக்கிறான். அப்போ இந்த லெவலை கட் பண்ணானா இன்னும் மேலே போகிறான்னு அது கட் பண்ணணும். இப்படி வந்து போயிட்டு இருக்குது, இப்படி வந்து வெட்ஜு மாதிரி போயிட்டு இருக்குது. அதனால் மேலே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. பார்ப்போம், இது வந்து பை ட்ராப்பாக இருந்தாலும் இருக்கலாம். ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அவன் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இன்னும் இது வந்து கான்ஃபிடெண்ட்டாக பை பண்ண முடியுமா அப்படின்னா, கான்ஃபிடெண்ட்டாக பை பண்ண முடியாது. ஏன்னா மேலே இருந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே இருக்குது, அப்புறமா தான் கீழே இந்த மாதிரி வந்து வந்திருக்குது. அப்போ இந்த லெவலை கட் பண்ணுற வரைக்குமே நம்மளுக்கு வந்து அந்த கான்ஃபிடெண்ட்டாக இங்கே போயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ பேட்டர்னையும் பிரேக் பண்ணி கொஞ்சம் கீழே போகிற மாதிரி போயிட்டு தான் மேலே வந்துருக்கிறான். புல்லிஷாக இருக்குது, இப்போ வரைக்கும் புல்லிஷாக இருக்குது. நல்ல பையிங் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்குது 1 ஹவரில் பார்க்கும்போது. ஸ்டில் வந்து இதை நம்ப முடியுமா அப்படின்னா இன்னும் வந்து நம்ப முடியாது. நீங்கள் உஷாராக பார்த்து பொறுமையாக வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்கணும். அடுத்த லெவல்ஸ் வந்து மேலே ஏறி வருது, படிக்கட்டில் ஏறி மேலே வர்றான், ப்ரீவியஸ் லோவாக கட் பண்ணல அப்படின்னா யூ கேன் வெயிட் இன் பை. சரிங்களா? நியூஸ் எதனாச்சும் வர மாதிரி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி மண்டே ஒன்றும் பெரிய நியூஸ்லாம் இருக்காது. வர மாதிரி இருந்ததுன்னா அவாய்ட் ஹோல்டிங் த பொசிஷன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணாத விஷயம் எங்கேருந்து நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்கான், தெரியுது அவங்களுக்கு. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை. அப்போது எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ மறுபடியும் வந்து படிக்கட்டை வந்து இறங்க ஆரம்பிச்சிருவான். அந்த படிக்கட்டை வந்து கற்றுக்குங்க. அதான் திரும்ப நான் படிக்கட்டை கற்றுக்குவோங்கன்னு சொல்லுவேன். இப்போது இதில் நேச்சுரல் கேஸில் வந்து என்ன இருக்குது, இந்த பேரலல் சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுது. இது முக்கியமான இடம்னு நம்ம மார்க் பண்ணி வேறு வச்சுருந்தோம். அந்த இடத்துக்கு வரும்போது ரிஜெக்ஷன் ஆச்சு, இந்த லோவை கட் பண்ணல. அந்த லோவுக்கு ரொம்பவே அருகாமையில் வந்து மேலே வந்தது. இன்றைக்கி டோட்டலாக மேலே வந்துருக்குது. இதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இதுவும் க்ரூட் ஆயில் மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாத வரைக்கும் அவன் பாட்டு வந்து போய்கிட்டே இருப்பான். ஸோ எப்படி வந்து இங்கெல்லாம் வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு தெரியுது அவங்களுக்கு. அந்த லோக்கே வருது, ஆனால் வந்து மேலே தான் போகிறான். அந்த லோ ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டு தான் மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸு. ஒரு கன்சால்டேஷன் மாதிரி கூட உங்களுக்கு வந்து அழகாக வந்து காமிச்சிட்டு இருக்கான். மேலே வந்து போயிட்டு மேலே போகிற வரைக்கும் நீங்கள் பைஸை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து அது ஸ்டாப் ஆச்சு, படிக்கட்டு இறங்குறான் அப்படின்னா தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அங்கேருந்து வந்து செல்லாகி வர ஆரம்பிச்சிருவான். அப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாட்டுக்கு வந்து மேலே போய்ட்டு 271லேருந்து 275 வரைக்கும் வந்து போயிருக்குது. காலையில் ஓப்பன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வைலண்ட்டாக வந்து ஓப்பன் ஆகி போயிருக்குது. ஓப்பனிங் கேண்டில் வந்து அதை பிடிக்கவே முடியாது. ஏற்கனவே நம்ம ட்ரேடில் இருந்தோன்னா தான் அதை வந்து பண்ண முடியும். நம்ம எப்போவுமே ட்ரேட்ஸை ஹோல்ட் பண்ணாதனால அதை பற்றிலாம் கவலை இல்லை. மேலே போனால் போயிட்டு போகிறான். அதுக்கு அடுத்து என்னென்ன சான்ஸ் வருதோ அந்த சான்ஸ் எல்லாம் நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. க்ரூட் ஆயில், ஃபின் நிஃப்டி, நேச்சுரல் கேஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ். இன்றைக்கி எது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். இந்த ஸ்டாக் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். இங்கேருந்து வந்து படிக்கட்டு ஏறி மேலே போச்சு. அதுக்கப்புறம் வந்து மேலே படிக்கட்டு ஏற முடியல. இங்கெல்லாம் எப்படி வந்து மேலே வந்தது, இந்த இடத்துல வந்து ஒரே லெவலில் இருந்து பார்த்தீங்களா, அந்த லெவலில் இருந்து, அதாவது செப்டம்பர் மாதம் இறுதி அக்டோபர் மாதம் அந்த பீக்குக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து விழ ஆரம்பிச்சது ப்ரைஸு. அவன் தொடர்ச்சியாக வந்து கீழே போயிட்டே இருக்கான். எப்போ வந்து இந்த ஹையை கட் பண்ணி மேலே போகிறானோ, எப்படி வந்து இங்கே வந்து போனால் பார்த்தீங்களா, ஹையை கட் பண்ணி மேலே போனால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து எப்போ அந்த நிலை வருதோ அப்போத்துலேருந்து வந்து இவன் திரும்ப வந்து மேலே போக ஆரம்பிப்பான். ஒரு வேளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டுக்கு வரும்போது வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூ கேன் கோ ஃபார் இட்.
ஏன் ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மேலே தான் போகுது. கண்கூடா வந்து நல்லாவே வந்து தெரியுது. தொடர்ச்சியாக எங்கேருந்து போயிருக்கான் பாருங்கள், 22லேருந்து மேலே தான் போயிட்டு இருக்கு. இப்போ சின்ன சின்னதாக நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜி வந்து வந்திருக்குது. எனர்ஜி வந்ததுனால என்ன அர்த்தம்? அணைய போகிற விளக்கு தான். அதே கான்செப்ட் தான். அப்போது நீங்கள் பொறுமையாக வந்து பையிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா கீழே வந்துருச்சு. இந்த ட்ரெண்டு வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சது? இந்த ட்ரெண்டு இங்கேருந்து ஆரம்பித்து ஷார்ட்டாக வந்து இந்த மாதிரி வந்து போச்சு. அட் த மேக்ஸ் வந்து இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்ன சிக்னல் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து இப்படி திரும்பிடுச்சு அப்படின்னா, கரெக்டாக வந்து இப்படி வந்துட்டு இருக்கான். ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட். கண்டிப்பாக இந்த லெவலில் எங்கேயோ இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரத்தான் போகுது மார்க்கெட்டு. அதனால் இது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இன்னைக்கு பர்ஃபார்ம் ஆகிடுச்சு, அதனால் இது இப்படியே கீழே போயிடும், மேலேருந்து விழுந்துகிட்டு இருக்குது, அதெல்லாம் இல்லைங்க. ட்ரெண்டு போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டுக்கான கரெக்ஷன் வந்துட்டு இருக்கான். இந்த கரெக்ஷன் முடிகிற ஸ்டேஜில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒன்று கன்சால்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரெண்ட் லைன் போக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இம்மீடியேட்டாக வந்து ரெக்கவர் ஆகி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து வந்து திரும்ப வந்து படிக்கட்டு ஏறி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலீவர் வந்து இன்றைக்கி வந்து ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதில் அடுத்த ரேங்கிங்கில் இருக்கிறது ஹிந்துஸ்தான் யூனிலீவர் தான். இது ஹிந்துஸ்தான் யூனிலீவர் என்ன பண்ணியிருக்குது, மே மாதத்துலேருந்து அவன் பாட்டுக்கு வந்து மேலே தான் போயிருக்கான். எந்த இடத்துலேருந்து ஒரு 2200 எங்கே வரைக்கும் போயிருக்கான், 3000 வரைக்கும் போயிருக்கான். படிக்கட்டில் ஏறி பொறுமையாக வந்து போயிருக்கிறான். இதுக்கப்புறமா கரெக்ஷன் வரும்போது வந்து வேகமாக கடன்னு ஒரு ஃபஸ்ட்டு புல் பேக்கே இங்கே தான் வந்தது. அடுத்து இவ்வளோ தூரம் வந்துட்டு புல் பேக் இங்கே வந்துருக்குது. அடுத்து அவன் பாட்டு கீழே வந்துட்டு இப்படி வந்து நின்றுட்டு இருக்கிறான். ஸோ இந்த ஏரியா இது சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்ட் வந்து இங்கே இருக்குதுங்க. அதனால் இன்னும் கூட வந்து அவன் ஒரு படி வந்து கீழே வந்துட்டு போகிறானா, இல்லை அடுத்து ஹையர் ஐ பண்ணான் அப்படின்னா, இங்கே எப்படி வந்து பொறுமையாக வந்து மேலே போனோன்னா அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து பொறுமையாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி சோர்ஸுக்கு வந்துட்டு போவான் அப்படிங்கிறது கணிப்பு. பார்ப்போங்க. நீங்கள் இந்த லெவலில் அவன் இது பண்ணாமல் இந்த இடத்துலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி மேலே போய் இப்படி கீழே இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் மேலே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து மறுபடியும் வந்து பையர்ஸ் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்ட்டு நீங்கள் மாற்று சிந்தனையில் வந்து போயிடாதீங்க. விப்ரோ என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக வந்து ஹையர் ஐ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கிறான். ஸோ நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸில் நிஃப்டி 50ல் விப்ரோ வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து மேலே வந்து போயிட்டே இருக்கான். இந்த லெவலை வந்து கட் பண்ணவே முடியல, அப்புறம் கட் பண்ணி போகிறான். இந்த லெவலுக்கு மேலே போயிருக்கிறான், இந்த லெவலுக்கு மேலே போயிருக்கான். இது மாதிரி வந்து தொடர்ச்சியாக அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நினச்சி மறுபடியும் வந்து மேலே போச்சு. இன்றைக்கி நல்லாவே வந்து மேலே போயிருக்குது ப்ரைஸு. தொடர்ச்சியாக வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது ப்ரைஸு. இந்த தொடர்ச்சியாக அப் ட்ரெண்டில் இருக்கிற ப்ரைஸ் எல்லாம் என்ன பண்ணோம், ஒரு சின்ன புல் பேக் வரும் போகும், ஒரு சின்ன புல் பேக் வரும் போகும். இது தொடர்ச்சியாக வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு வால்யூம் ஜென்ரேட் ஆனதுனால இந்த ஸ்டாக் வந்து தொடர்ச்சியாக மேலே போயிட்டு இருக்கிறதுனால விப்ரோ வந்து நாளைக்கும் வந்து உங்களுக்கு இந்த லெவலையே பிரேக் அவுட் பண்ணி கொண்டு போகிறது கூட வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. அதனால் நாளைக்கு கூட நம்ம விப்ரோ ஒரு இன்னும் நல்லா வந்து மேலே போகுமா பார்ப்போம். அதே மாதிரி எல்என்டியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, எல்என்டி வந்து ஒரு கன்சால்டேஷன் லெவலில் வந்து இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து கன்சால்டேஷனில் தான் இருந்தது ப்ரைஸு. மேலே 3800, கீழே 3300. ஸோ இந்த 3800லேருந்து 300க்குள்ளார மேலே கீழே இந்த வருஷம் ஃபுல்லாக போயிட்டு வந்துருக்குது. ஒரு வழியாக இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ எல்என்டி வந்து இந்த 3800 அப்படிங்கிற இந்த மேஜிக் நம்பரை வந்து பிரேக் பண்ணி 4000 நோக்கி வந்து போயிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. படிக்கட்டில் ஏறி பொறுமையாக போயிட்டு இந்த மார்க்கெட்டு திடீர்னு வந்து வேகம் எடுத்து நல்லா வந்து மேலே போகுது. ஸோ இந்த பையிங் ஆர்வம் வந்து தொடர்ச்சியாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புல் பேக் வந்தாலும் ஒரு லைட்டாக இப்படி புல் பேக் மாதிரி வந்துட்டு அப்புறம் இன்னும் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து வெளியில் போகிறோம். விடுதலை பெற்றுக்கிட்டு வெளியில் போகும்போது வந்து சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமாகவே வந்து பறந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது ப்ரீவியஸெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்களா எப்படி வந்து மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா எல்என்டி. தொடர்ச்சியாக மேலே போக ஆரம்பிச்சேன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து அவன் பாட்டு தொடர்ச்சியாக போயிருக்கான் பார்த்தீங்களா. ஒரு 1500லேருந்து அவன் எந்த இடத்துல போய் நின்றுக்கிறான், 3800 போய் தான் கன்சால்டேஷனே பண்ண ஆரம்பிச்சிருக்கான். 1500லேருந்து 3800 போய் தான் கன்சால்டேஷனே பண்ணது. ஒரு வருஷமாக கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போது பிரேக் அவுட் ஆகிட்டே இருக்குது.
ஸோ அதனால் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி எல்என்டி வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா இனி கொஞ்ச நாளைக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த 4 ஸ்டாக்ஸு, இன்றைக்கான 4 ஸ்டாக்ஸு. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். ஸோ தொடர்ந்து நிறையா வந்து பயிற்சி பண்ணுங்கள். யாருக்கிட்டும் பணத்தை கொடுக்காதீங்க. நீங்களே வந்து கற்றுக்கலாம். ஒரு 6 மாதம் 1 வருஷம் வந்து டைம் மெனக்கிட்டிங்கன்னா போதும். இந்த நான் சொல்லித்தர இந்த எளிமையான விஷயங்களை மட்டுமே பயன்படுத்தி உங்களால் கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். இது எப்படி அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட வேண்டியது இருக்குதுங்க. பெண்டிங் வீடியோஸ் என் மனசில் நிறைய இருக்குது. அது எல்லாமே ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து நான் வந்து அடுத்து எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்குதோ நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.